வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சுதந்திர இந்தியா தனது பொருளாதார பாதைய தானே உருவாக்கிக்க முயற்சி செஞ்ச அந்த முதல் 40 வருஷங்கள பத்தி தான். அதாவது 1950 இருந்து 1990 வரைக்கும். இந்த நீண்ட பயணத்துல என்னென்ன சவால்கள் இருந்துச்சு, என்னென்ன சாதனைகள் செஞ்சாங்க, அது இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. அவங்களோட முக்கியமான வர்த்தக கொள்கையே இதுதான். வெளிநாட்டுல இருந்து எதையும் வாங்கக்கூடாது, நமக்கு தேவையானது எல்லாத்தையும் நாமளே தயாரிச்சுக்கணும். வெளிநாட்டு பொருட்கள் உள்ள வராம இருக்க அதிக வரியெல்லாம் போட்டாங்க. இதுக்கு பேரு தான் இறக்குமதி மாற்று. 1991ல இந்த சிஸ்டம் ஒரு பெரிய சரிவை சந்திச்சுது. நிலைமை எவ்ளோ மோசம்னா, கையில இருந்த அந்நிய செலாவணி வெறும் 2 வார இறக்குமதிக்கு கூட பத்தாது. அரசாங்கத்துக்கு கடன் அதிகமாச்சு, விலைவாசி ஏறிச்சு. இதனால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணுங்கிற கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அப்போ 1990களோட தொடக்கத்துல இந்தியா ஒரு முக்கியமான கேள்விக்கு முன்னாடி நின்னுச்சு. 40 வருஷம் இப்படி ஒரு கட்டுப்பாடான பாதுகாக்கப்பட்ட பொருளாதாரத்துக்கு பிறகு நம்மால உலக அரங்கில போட்டியிட முடியுமா? இந்த கேள்விதான் இந்தியா தனது பொருளாதார கொள்கைகளையே மாற்றி அமைச்சறதுக்கான ஒரு திருப்புமுனையை அமைஞ்சது.